நம்ம பர்சனலா உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது மக்கம் ஒர்க்லாம் கொஞ்சம் பெயின்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னுடைய சாய்ஸ் வந்து பெரிய மிஷின் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆர்டர் வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நான் பெரிய மிஷின் எடுக்கல. தயவு செய்து பெரிய மிஷினுக்கு போயிடுங்க. சின்ன மிஷின் எடுக்க வேண்டாம். சின்ன மிஷின் எப்போ நிறைய மிஷின்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஏன் உஷா 550, ஏன் HSW அப்படின்னு நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் தான். அது எங்க கிடைக்குது அப்படிங்கறது. வணக்கம், என் பேர் இந்துமதி. நான் சென்னையில கொரட்டூர்ல இருக்கேன். நான் இந்த ஃபீல்டில் எம்ப்ராய்டரி ஃபீல்டில் ஆஃப்டர் கோவிட் நான் என்டர் ஆனேன். எனக்கு வந்து யூஸ்வலாகவே நார்மலாகவே கிராஃப்ட் அண்ட் எம்ப்ராய்டரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால எம்ப்ராய்டரி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆனேன். ஏன் மிஷின் எம்ப்ராய்டரி? நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, மக்கம் ஒர்க் இருக்குது, அதர் ஒர்க் எல்லாம் இருக்குது. ஏன் மிஷின் எம்ப்ராய்டரி அப்படின்னா அதர் ஃபீல்டில் நம்ம பர்சனலாக உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது மக்கம் ஒர்க்லாம் கொஞ்சம் பெயின்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பட் மிஷின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் திங். அண்ட் மிஷின் எம்ப்ராய்டரி நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன், ப்ரைஸ் வைஸ் கம்மியாக வரும் நமக்கு. மக்கம் ஒர்க்கை விட கொஞ்சம் எல்லாருக்குமே மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே எம்ப்ராய்டரி மேலே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் ஈஸியாக எட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன், மிஷின் எம்ப்ராய்டரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ் அ விமனா நம்ம வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான். ஸோ அப்போது நம்ம வீட்டில் சும்மா ஐடலாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப எனக்கு பிடித்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு நான் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். நான் எம்ப்ராய்டரி போடலாம், மிஷின் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி போடலாம், மக்கம் ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி போடலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். பார்த்தப்ப நான் உஷா 550E அண்ட் 450E பற்றியும் பார்த்தேன், பெரிய மிஷினை பற்றியும் பார்த்தேன். நான் ரெண்டுமே அட் அ டைமில் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு என்னுடைய சாய்ஸ் வந்து பெரிய மிஷின் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆர்டர் வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் பெரிய மிஷின் எடுக்கலை. ஆனால் நான் எடுக்கும்போதே வந்து எனக்கு சதீஷ் சார் வந்து எனக்கு சொன்னார், மேடம் வேண்டாம் மேடம், சின்ன மிஷின் எடுத்தீங்கன்னா அது நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும்போது அந்த மிஷினை வச்சு ஒர்க் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னார் அவர். சரி, எதுக்கு எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாலுமே அவருடைய மணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய மிஷின் வேண்டாம், ஆர்டர்ஸ் வரலன்னா அப்புறம் லாஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உஷா 550E தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்டர்ஸ் நல்லாவே வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் என்னால் அந்த மிஷினில் உட்காந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒர்க் ஆர்டர்ஸ் ஹெவியாக இருந்ததால் எனக்கு வந்து ரொம்ப நேரம் நான் மிஷின் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என் ஃபேமிலி கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்போது தான் வந்து நான் புரிஞ்சிட்டேன் சதீஷ் சார் சொன்ன ஒரு விஷயத்த. அவர் அன்னைக்கே சொன்னார், சின்ன மிஷின் எடுக்காதீங்க மேடம், பெரிய மிஷின் எடுங்க, கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லா வரும் அப்படின்னு அவர் சொன்னார். பட் நான் தான் அவர் பேச்சை கேட்காம சின்ன மிஷின் போனேன். கடைசியில் நானாக தான் போவோம். இப்போ எனக்கு அந்த மிஷின் ஐடியலாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பெரிய மிஷினில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சின்ன மிஷின் எனக்கு ஐடியலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மை சாய்ஸ், சதீஷ் சார் சொன்ன சாய்ஸை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். தயவு செய்து பெரிய மிஷினுக்கு போயிடுங்க. சின்ன மிஷின் எடுக்க வேண்டாம். சின்ன மிஷின் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பேஷன் வேண்டாம், எனக்கு இன்கம் எல்லாம் பெருசாக வேண்டாம், நான் ஒர்க் பண்ணிக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது போதும். ஆஸ் அ பிஸ்னஸாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறப்ப விமன் ஆண்டர்பிரனருக்கு ஐ வில் சஜஸ்ட் திஸ் HSW மிஷின்ஸ். ஏன் HSW? நிறைய மிஷின்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஏன் உஷா 550, ஏன் HSW அப்படின்னு நான் பார்த்தப்ப இந்த பிராண்ட் வந்து சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே நமக்கு வந்து மற்றவங்க சொன்னதை விட எனக்கு HSWல அவங்க கொடுத்த அந்த ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு மற்றதெல்லாம் வேண்டாம், HSW போயிடலாம். அண்ட் ஃபினிஷிங்கும் எல்லாத்தையோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு HSW நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு பிராண்ட் இருந்துச்சு, அதுவும் ஃபினிஷிங் நல்லா இருந்தது. நான் பிராண்டை மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் காஸ்ட் வைஸ் HSW விட அது கூட இருந்துச்சு.
எதுக்கு இப்படி ஒரு ஃபினிஷிங் நமக்கு ஹெச்எஸ்டபிள்யூலே கிடைக்கும் போது ஏன் அந்த பிராண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வேண்டாம், நம்ம ஹெச்எஸ்டபிள்யூவே போயிடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நமக்கு. அது எனக்கு மற்றவங்க சொன்ன ஆன்சர்ஸை விட ஹெச்எஸ்டபிள்யூல அவங்க கொடுத்த ஆன்சர்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்துச்சு. ஒரு மிஷினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் தான். அது எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம மிஷின் எடுக்கணும். தட் இஸ் மை அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க. சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வச்சுக்கோங்க. அண்ட் மிஷின் இதுலேயே நிறைய ஃப்ரேம் சைஸஸ் இருக்குது நமக்கு ஹெச்எஸ்டபிள்யூல. அப்போது நான் செகண்ட் மிஷின் நான் சதீஷர் கிட்ட பேசினப்ப எனக்கு ஹெச்எஸ்டபிள்யூ மிஷின் போகணும் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் ஃப்ரேம் வேணும் அப்படின்னு கேட்டார் அவர். அப்போ வந்து நமக்கு இதில் வேரியஸ் சைஸஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்கும்போது எனக்கு நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் இதை வீட்டில் வச்சில்ல கடையில் வச்சுருந்தேன். அப்போ வந்து எனக்கு இடம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அப்போது அவர் சஜஸ்ட் பண்ணது எனக்கு வந்து 2048 ஃப்ரேம் எடுத்துக்கோங்க மேடம், நான் 2032 ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. நான் அதுக்கு பேவும் பண்ணியிருந்தேன். அப்படி தான் எடுத்தேன் நான் மிஷினும். இப்போ வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் 2048 ஃப்ரேமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவருடைய சஜஷன் தான் 2048ங்கிறதும். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு தடவை தப்பு பண்ண விரும்பலை அப்படிங்கிறதால நான் 2048 போயிட்டேன். அக்கார்டிங் டு பிளேஸ் அவங்களும் நமக்கு சஜஸ்ட் பண்ணிடுறாங்க, இந்த பிளேஸுக்கு இந்த மிஷின் எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் எங்ககிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஹெச்எஸ்டபிள்யூல மிஷின் வேணும் அப்படின்னு நான் யோசிச்சு சதீஷருக்கு கால் பண்ணப்ப அவர் வந்து அவர்கிட்ட நான் அப்பவும் கேட்டேன், சார் உஷாவில் கொடுத்தா மாதிரி எனக்கு இதில் சர்வீஸ் நல்லா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பவும் எனக்கு வந்து நல்ல சாட்டிஸ்ஃபைடாக தான் பதில் சொன்னார் சதீஷர். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு முறை மிஷின் ப்ராப்ளம் பண்ண போகும் எனக்கு த்ரூ வீடியோ கால் உடனே சர்வீஸ் பர்சன் அனுப்பி த்ரூ வீடியோ கால் அங்கே இருந்து சூரத்தில் இருந்தே பேசி எனக்கு என்ன ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் ஸ்பேஸும் அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ அதர் பிராண்ட்ஸாக இருக்குது, நம்ம கண்ட்ரியில் இல்லாத வேறொரு பிராண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப நாள் எடுக்கும் இல்லையா. ஸோ அதையெல்லாம் யோசிச்சு வேண்டாம், நம்ம இந்தியன் பிராண்டே போயிடுவோம். இவ்வளோ நல்ல ஃபினிஷிங்கோட ஒரு பிராண்ட் நமக்கு இந்தியாவிலே கிடைக்கும் போது ஏன் அதர் பிராண்ட்ஸ் அப்படின்னு யோசிச்சு தான் நான் ஹெச்எஸ்டபிள்யூக்கு வந்தேன். இன்னொன்று பேமெண்ட் வந்து என்ன அப்படின்னா நான் சதீஷர் கிட்ட கேட்டேன், இது எப்படி சார் பேமெண்ட் அப்படின்னு நான் கேட்கும்போது சதீஷர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு கேஷ் இன் அட்வான்ஸ் தான் வந்தது. ஸோ சிஓடி கிடையாது, கேஷ் இன் அட்வான்ஸ் தான் வந்தது. ஸோ நம்ம முன்னாடியே வந்து நான் மிஷினுக்கான ஃபுல் அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் 1 வீக் டைம் சொல்லியிருந்தாங்க எனக்கு. 1 வீக் டைம் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் பணம் எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம் நீங்கள் கொடுங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க. எனக்கு ஒன்ஸ் அவங்க மிஷினில் வந்து மிஷினை வந்து வண்டியில் லோட் பண்ணும்போதே எனக்கு அந்த காப்பி எல்லாமே எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு 1 வீக் டைம் சொல்லியிருந்தார், மிஷின் வர்றதுக்கு 1 வீக் ஆகும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 5th டேவே மிஷின் கைக்கு வந்துடுச்சு. வந்த உடனே எனக்கு அவங்க நெக்ஸ்ட் 2 ஹார்ஸில் வந்து எனக்கு மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. எங்களுடைய ஹெல்ப் எதுவுமே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஹெச்எஸ்டபிள்யூ டீம்ல இருந்து மிஷினை லிஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மிஷின் அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கோ எந்த ஹெல்ப்புமே எங்களை கேட்கல. அவங்களே ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்தாங்க, வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு 2 டேஸ் இருந்து எனக்கு மிஷின் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு நாள் டென்ஷனில் எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் சதீஷருக்கு கால் பண்ணேன். இப்போ த்ரூ வீடியோ கால் அவர் எனக்கு வந்து ரொம்ப நேரம் பொறுமையாக எனக்கு த்ரூ வீடியோ கால் மறுபடியும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் மிஷினை அப்படிங்கிறதே எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த சர்வீஸ் தான் வந்து நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். நமக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பழகிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்ப்பை எதிர்பார்ப்போம். அப்போ மிஷினை வித்துட்டோம், இதுக்கப்புறம் என் கஸ்டமருடைய ஹெல்ப்பை நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போகாமல் எனக்கு பொறுமையாக நின்று சொல்லி கொடுத்தாரு. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ எனக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் நான் வந்து இன்னொரு மிஷின் போகலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுவும் கண்டிப்பாக ஹெச்எஸ்டபிள்யூவாக தான் இருக்கும். அந்த 6 months டவுன் த லைனில் நான் இன்னொரு மிஷின் எடுத்தாலும் அதுவும் ஹெச்எஸ்டபிள்யூவாக தான் இருக்கும். நான் எல்லாருக்கும் வந்து ஹெச்எஸ்டபிள்யூ சஜஸ்ட் பண்ணுவேன். விமன் ஆஸ் அ விமனாக நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, வீட்டையும் பார்த்துக்கணும், வீட்டை விட்டு வெளியிலையும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். நான் அதை தான் சொல்லுவேன். நான் அவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம், குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், மிஷினையும் பார்த்துக்கலாம், எல்லாம் ஒரே பிளேஸில் அட் த சேம் டைம் நம்ம ஏர்னும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக நான் இருக்கேன், ரெடியாக தான் இருக்கேன், நான் மிஷின் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, பிஸ்னஸாக பண்ணணும், நானும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும், இல்லை என்னுடைய பேஷன் இது, நான் இதில் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு
மை சாய்ஸ் HSW. HSW எடுங்க, லைஃப்ல சக்சஸ் பண்ணுங்க. இத்தனை வருஷத்துல இவ்ளோ கிரியேட்டிவ் அண்ட் பெர்ஃபெக்ட் ஒர்க் நான் எப்பவுமே பார்க்கல. HSW எம்ப்ராய்டரி மெஷின் அண்ட் த்ரெட்ஸ், அன்பிலீவபிள். நீங்க வேலையை ஈஸியா வேகமா ஃபினிஷ் பண்ணறதுனால உங்களுக்கு வர லாபம் கூட அதிகமாகும். Thank you madam. எம்ப்ராய்டரி உலகில் ஒரு அதிசயம். HSW எம்ப்ராய்டரி மெஷின் அண்ட் த்ரெட்ஸ். HSW எம்ப்ராய்டரி மெஷின் அண்ட் த்ரெட்ஸ். வேலை வேகமா, சுலபமா, இன்னும் அழகா. மறந்துடாதீங்க.